எல்லாவற்றையும் அரசியல் கண்ணோட்டத்திலேயே முதல்வர் பார்க்குறாருன்றதை தவிர வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. சபாநாயகர் அப்பாவு இருக்காரு. தமிழ்நாட்டில் சபாநாயகர் அப்பாவு நடுநிலையாக இருக்காரா? அரசியல் பேசாமல் இருக்காரா? இல்லை. அவர் ஒரு திமுக பேச்சாளரை விட மிக மோசமான கருத்துக்களை பொது வெளியில் பேசுறத சும்மா ஏதோ எப்போ பேசிட்டார்ல, பேச்சாளர் மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஒளிபரப்புகிறாங்க சட்டமன்றம், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறாரு, ஒளிபரப்புகிறாங்க. சபாநாயகர் பேசுகிறாரு, ஒளிபரப்புகிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாரு, பேசுகிறாரு, ஏன் அதை ஒளிபரப்ப மாட்டேன்றாங்க? இப்போது பாஜக பாசிசம் அது பாராளுமன்ற நடவடிக்கைகள் அப்படி தான் பண்ணுதுன்றாங்க. அங்கேயே பரவாயில்ல, ராகுல் காந்தி 1 மணி நேரம் பேசினா 1 மணி நேரம் காட்டுறாங்க. ஆனால் இங்கே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பேசி காட்டியதா பார்த்துருக்கீங்களா? அப்போ இத்தனோண்டு அதிகாரத்தை இந்த மாநிலத்தில் வச்சுன்னு இருக்கிற நீங்களே இப்படி பண்ணும்போது, வானளாவிய அதிகாரத்தை வச்சுருக்கிற மோடியை போய் பாசிசம்னு சொல்கிறீங்க. அவங்க பாசிசம்னு நீங்கள் பாய்சன் தானே? அப்போது ஒரு கருத்து சுதந்திரம் என்பது மறுக்கப்படுகிறது. யாருக்கு? எதிர்க்கட்சி தலைவருக்கே. ஏன் அவர் பேசுனதை காட்டினா என்ன? மக்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.